தமிழக ஆசிரியர்களுக்கு இப்போ ஒரு குட் நியூஸ் ஆனது. அதாவது புது அப்டேட்டான தகவலாக இப்போ ஒரு விஷயமானது வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ தெரிவிக்கலாம். அதாவது தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் நாம பார்க்கலாம். தமிழக ஆசிரியர்களுக்கு மாசான குட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத வாங்க நாம விரிவாக பார்க்கலாம். அதாவது அரசாணை வெளியிட்டுள்ள அந்த புதிய தகவல், புதிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். தமிழக அரசு ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அதிரடியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரசாணை மாற்றத்தை வெளியிட்டு பக்கா குட் நியூஸ் ஆனது இப்போ சொல்லி இருக்காங்க. அது அரசு சார்பாக இந்த நியூஸ் ஆனது கண்டிப்பா இப்போ வெளியாகி வைரலாகி சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இதனை நம்ம பார்க்கலாங்க. ஸோ அப்படி என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களின் பதவி உயர்வு மற்றும் தகுதி விதிகள் தொடர்பாக கடந்த காலங்களில் கொண்டு வரப்பட்டுள்ள சில கடுமையான டெட் நிபந்தனைகளை தளர்த்தி பள்ளி கல்வித்துறை தற்போது புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளியாகி வந்திருக்குங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு குட் நியூஸாக கண்டிப்பாக இருக்க போகிறது. அதாவது எல்லாரும் காத்திருந்த ஒரு விஷயமாகவும் இதனை நம்ம நிச்சயமா பார்க்கலாம். ஸோ அந்த மெகா மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கான மாற்றங்கள் அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். அரசு பள்ளிகளில் ஏற்கனவே பணிபுரிந்து வரும் இடைநிலை ஆசிரியர்கள், அதாவது பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெறுவதற்கும், அதே போல பட்டதாரி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெறுவதற்கும் இனி ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது கட்டாயம் இல்லை என அரசு அதிரடியாக அறிவித்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்த பதவி உயர்வுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா அதற்காக ஒரு தேர்ச்சி கட்டாயம் இருந்திருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம், அதாவது இந்த புதிய அரசாங்கம் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். அதாவது ஏற்கனவே இருந்த இந்த தேர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்களுக்கு கடுமையான ஒரு விஷயமாக கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்னே நம்ம தெரிவிக்கலாம். ஸோ அவர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கு நிம்மதியான ஒரு சூழலை இப்போ இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது டெட் எக்ஸாம் இப்போ உங்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய விதியால் ஒரு சிக்கல் வந்திருப்பதாகவும் ஒரு புதிய தகவல் வெளியாகி வந்திருக்கு. இதற்கு முன்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னரே பார்த்தீங்கன்னா பணியில் சேர்ந்து இருந்தாலும் பதவி உயர்வு பெற வேண்டும் என்றால் டெட் தேர்வில் பக்கா பாஸ் செய்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான சீனியர் ஆசிரியர்களின் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு பல ஆண்டுகளாகவே முடங்கி போய் இருந்ததுங்க. நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகள் மற்றும் ஆசிரியர்களின் தொடர் போராட்டங்களை ஆராய்ந்த தமிழக அரசு தற்போது இந்த விதியிலிருந்து முழுமையாக விலக்கு அளித்து அரசாணையை திருத்தி அமைத்துள்ளதாகவும் ஒரு புதிய தகவல் இப்போ வெளியாகி வந்திருக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஜாக்பாட் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் இந்த விஷயம் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறது அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா 2010க்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் மற்றும் டெட் தேர்வு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு முறையான அரசு விதிகள் மூலம் பணியில சேர்ந்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் இந்த புதிய அரசாணை ஒரு பக்கா லைஃப் சேவிங் சலுகையாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சீனியாரிட்டி முறைப்படி பதவி உயர்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி எந்தவித எக்ஸாமும் பயமும் இல்லாமல் உங்களது தகுதி மற்றும் பணி மூப்பு அடிப்படையில் வழக்கமான துறை சார்ந்த ஆவணங்கள் பக்காவாக இருந்தால் அடுத்தடுத்த பதவி உயர்வு நாற்காலிகளை ஆசிரியர்கள் அசால்ட்டாக தட்டி தூக்கலாம் அப்படின்ற ஒரு வழக்கத்தை அரசாங்கம் ரீதியாக சொல்லி இருக்காங்க. பதவி உயர்வுக்கான டெட் தடை நீக்கப்படுவதால் உங்களுடைய சிஆர், அதாவது ஆனுவல் கான்ஃபிடென்டல் ரிப்போர்ட் மற்றும் பணி பதிவோடு சர்வீஸ் ரிஜிஸ்டர் பக்காவாக அப்டேட் செய்யப்பட்டுள்ளதாக இன்று இப்போதை பள்ளி தலைமை ஆசிரியர் மூலம் சரிபார்த்து வச்சுக்கோங்க. இந்த விளக்கம் முழுக்க பணியில் உள்ள ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு மட்டுமே பாஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. 2026 புதிதாக அரசு பள்ளி ஆசிரியர் வேலைக்கு அப்ளை பண்ண போகும்
ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, அதாவது ஃப்ரெஷர் தம்பதிகளுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என்று விதி அச்சியாசலாக அப்படியே தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதில் எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாங்க. பல ஆண்டுகளாக ஆசிரியர்களின் கரியர் வேகத்தை தடுத்து நிறுத்திருந்த டெட் கட்டாய விதி தளர்த்தப்பட்டிருப்பது தமிழக கல்வித்துறையில ஒரு மிகப்பெரிய நிர்வாக சீர்திருத்தமான பாஸாகவே நம்ம பார்க்கலாம். முறையான உழைப்பிற்கு கிடைச்சிருக்க இந்த மாசான சலுகையால இந்த 2026 நம்ம ஊர் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா எவ்வித மன உளைச்சலும் இன்றி அடுத்தடுத்த உயரிய பதவிகளுக்கு சென்று மாஸ் காட்டலாம் அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளியாகி வந்திருக்குங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அரசு ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்கலாம். அதாவது ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணி காத்து கொண்டிருந்த ஒரு விஷயமாகவும் இதனை நம்ம பார்க்கலாம். அவர்களுடைய கோரிக்கை தற்போது வந்திருக்கக்கூடிய புதிய அரசு நிறைவேற்றி கொடுத்திருப்பது கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான குட் நியூஸாக நிச்சயமாக இருக்க போகிறது. ஸோ இந்த புதிய அரசு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைவரையும் பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அரசாக, மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த அரசு சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் தினசரி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விதிமுறைகள், ஒரு புதிய விதி மாற்றம், ஒரு புதிய மாற்றத்தை இந்த மாதிரி செயல்படுத்தி கொண்டே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புதிய விதி, புதிய மாற்றங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்த மாற்றமாகவும், மக்கள் விரும்பிய மாற்றமாகவும், மக்கள் நினைத்த ஒரு மாற்றமாகவும் கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ இந்த மாற்றத்தால் மக்கள் பயன்பெறுவதோடு ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களும் இதில் நிச்சயமாக பயன்பெற்று வருவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே சொல்லலாங்க. ஸோ ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் ஆசை தற்போது நிறைவேற்றி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஸோ இதனால் தமிழகத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் பயனடைந்து நிச்சயமாக வருவாங்க. அதாவது இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே தகுதி தேர்வில் செலக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சீனியாரிட்டி படி கண்டிப்பாக அவங்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு வகையில் மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம தெரிவிக்கலாம். ஸோ தமிழக அரசு ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை இப்போ அவங்க நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே சொல்லலாங்க. ஸோ மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக நம்ம சேனலில் போடக்கூடிய தினசரி அரசியல் சார்ந்த பதிவுகளில் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.